இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் த லாஸ்ட் கேம்ங்கிற ஒரு மூவி தான் பார்க்க போறோம். இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டா முடியுது. முதல்ல ககாமி அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் மிடில் ஸ்கூல் செகண்ட் இயர்ல ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருப்பான் போல. நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன், எனக்கு ஒரு பாஸ்கெட்பால் ப்ரொஃபஷனல் ஆகணுங்கிறத இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும் போது அதை பெருசா இந்த ஒரு பசங்களும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஈவன் கிளப்ல ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடும்போது கூட மற்றவங்க எல்லாரும் தன்னை விட வீக்கா இருக்கிறாங்கிறத ககாமி உணருவான். ஆனா அதுக்கு ஒரு பையன் என்னடா நீ அமெரிக்கால இருந்து வந்திருக்க, உன்னை கம்பேர் பண்ணும்போது நாங்கெல்லாம் வீக்கா இருக்கிறோன்னு எங்களை கேவலமா பாக்குறீல, நீ கண்டிப்பா கேவலமா தான்டா பாப்ப அப்படின்னு இருக்கிற எல்லாரும் நம்ம ககாமியை ஒதுக்கி இருந்திருப்பானுங்க. சோ ஜப்பானுக்கு வந்ததுலேருந்து ககாமிக்கு ஒரு மாதிரி தனிமை வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கும் போல. கட் பண்ணா பிரசன்ட்ல குரோகோவும் ககாமியும் இப்போ ஹை ஸ்கூல் செகண்ட் இயர் படிக்கிறானுங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம அலெக்ஸ் கிட்ட இருந்து கால் வரும். அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல அதை கேட்டு ககாமி ஷாக் ஆக, அதுவே நம்ம அலெக்ஸும் ஒரு நபர்கிட்ட நம்ம பசங்களோட கேம் எல்லாம் போட்டு பிளே பண்ணி காமிச்சிருப்பாங்க போல. ஜப்பான்ல இந்த அளவுக்கான பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் இருப்பாங்கிறது எனக்கு தெரியாம போயிருச்சு. அதுக்கு அலெக்ஸும் கண்டிப்பா, ஆனா அவனை தவிர வேற எவனுக்கும் பாஸ்கெட்பால் அவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ககாமியை தான். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ககாமி மத்த பசங்க எல்லாரு கூடயும் கிளப்ல இருக்கிற எல்லாரு கூடயும் ஒன்னா சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் ஒன்னு லைவா ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க போல. அதை பாக்குறதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்படி என்னடா மேட்ச்னு கேட்டா, அமெரிக்காவை சேர்ந்த ஹை ஸ்கூல் பசங்க 18 வயசே தான் ஆயிருக்கும். பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தனும் கேங்ஸ்டர் மாதிரி இருப்பானுங்க. ஜாபர் வாக்குங்கிறது அவனுங்க டீமோட பேரு. அமெரிக்கால இருந்து ஜப்பான் வந்து இங்க ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மேட்சுக்காக வந்திருக்காங்க. அந்த டீமுக்கு இந்த ஊருக்கான ஒரு கைடு மாதிரி ஆக்ட் பண்றதுக்காக நம்ம கோச் ரீகாவோட அப்பா இருக்கிறாருல, சோ அவர் பர்சனல் அசைன் பண்ணப்பட்டிருப்பாரு போல. அதனால அவரு மூலமா 2 டிக்கெட்டை உசார் பண்ணி நம்ம கேப்டன் ஹியூகாவும் கோச் ரீகாவும் மேட்ச பாக்குறதுக்காக அங்க நேர்லயே போயிருப்பாங்க. அது இருக்கட்டும். அப்புறம் இந்த ஜாபர் வாக்கை எழுத்து ஆட போறது யாருன்னு பார்த்தா டீம் ஸ்டரி அப்படின்னு சொல்லி நம்ம டோவோட கேப்டன், அப்புறம் இந்த கைஜாவோட கேப்டனான கசாமா, அப்புறம் ஷுட்டோகோல அந்த மியாஜின்னு சொல்லி பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு நபர் இருப்பார்ல அவரு, அப்புறம் நம்ம யோசனோட கேப்டன் பிளஸ் ரகுசானோட மேனேஜரா இருந்த ஒருத்தர் இப்ப அதுல ஒரு பிளேயரா இருக்கிறாரு. இப்படி அந்த ஜாபர் வார்க் ஜப்பானுக்கு ஒரு டூர் மாதிரி வந்திருக்காங்கிற விஷயம் நம்ம கியோஷி சீனியர் இருக்கிறாருல, சோ அவருக்கும் தெரிய வருது. ஓகே ஜாபர் வாக்கா, ஆனா அவனுங்களை பத்தி எந்த ஒரு நல்ல விஷயம் இங்க வந்திருந்தா நான் கேட்டதே இல்லையேன்னு யோசிப்பாரு. பிளஸ் அவருக்கு நல்லா சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சு ஏதோ சப்போர்ட் எல்லாம் வச்சிருக்காரு கையில. மேட்சும் ஆரம்பிக்குது. எடுத்தோடனே பார்த்தா நம்ம ஸ்டெரிங்கிற பசங்க தான் அப்படியே பாலை ஈஸியாவே எடுத்துட்டு போய் அந்த ஜாபர் வாக்கை தாண்டியும் அங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ற மாதிரி எல்லாம் தெரியும். அவனுங்களை வச்சு எங்களால பாயிண்டே ஸ்கோர் பண்ண முடியலங்கிற மாதிரி சோக ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கற மாதிரி இருக்க. இல்ல உனக்கு ஏமாத்துறானுங்க அப்படின்னு பசங்களுக்கு எல்லாம் புரியுதா. அப்படி இருக்கும்போது அதுல அந்த மஞ்ச முடிக்கார இருக்கிறான்ல, அவன் பார்த்தா திடீர்னு அவுட் ஆஃப் நோவர் பயங்கரமா ட்ரிபிள் பண்ணிட்டு டக்குனு அவன் கையிலேயே பால் இல்லாத மாதிரி பண்ணிடுவான். அவன் முதுகு பின்னாடி தான் இருக்கும். எல்போ வச்சு ஒரு பாஸ் மேக் பண்ணி அப்படி அவனுங்க ஸ்கோர் பண்ண அடுத்த ஒரு பால் கிடைக்கும் போது கூட அவனுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் ஸ்கோர் பண்ண மாட்டானுங்க. பாயிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போனன்ட்ட நீ எந்த அளவுக்கு ஹோப்லெஸ்ஸா இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அங்க கலாய்ப்பானுங்களா. அந்த மாதிரி பயங்கர ட்ரிக்கியான மூவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம டோவோட கேப்டனே கீழே விழுந்துருவாரு. இதை டிவில பார்த்துட்டு இருந்த அவமனேவும் இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் பாஸ்கெட் பால்ல நமக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னா ஆப்போனன்ட்ஸை கலாய்க்குங்கிறது ரொம்பவுமே காமனான விஷயம். ஆனா இவனுங்க வெறும் கலாய்க்கிறதோட நிறுத்திக்கல, இவனுங்க அதையும் தாண்டி நம்மள கேவலமா பாக்குறானுங்க, கேவலப்படுத்த முயற்சி பண்றாங்க. அதை பொறுத்துக்க முடியாதுமானா அவமனே மட்டும் கிடையாது, மத்த எல்லா ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ் சேர்ந்தவங்களும் அதே தான் ஃபீல் பண்றானுங்க. நாங்க எங்க ஊர்ல என்ன வேணாலும் பண்ணுவோம், ஆனா வெளியில இருந்து வந்து எங்க ஊர்ல நீ படம் ஓட்டணும்னு நினைச்சீன்னா அது எங்களுக்கு எப்படி காண்டாகாம இருக்குங்கிற மாதிரி தான் அவனுங்க கோவப்படுவானுங்க. 86-6ன்னு சொல்லி 80 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோக்கடிக்கிறானுங்க. தோத்து போனாலும் எப்பவும் போல நம்ம கசாமா சீனியர் சரி நல்ல ஒரு மேட்ச்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுக்க போனா கை கொடுக்கவும் மாட்டான். சரி மேட்சை பார்த்துட்டு இருக்கிற உங்க ஃபேன்ஸ் கிட்ட அதை ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு ஆக்சுவலி இங்க மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் அப்படி வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவான். அவர் ரொம்ப முக்கியமா எதுக்கு உங்களுக்கு வராத ஸ்போர்ட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டு உங்க ஆளுங்களால தான் சுத்தமா விளையாடவே முடியல. இந்த ஜப்பானை சேர்ந்த நீங்க எல்லாரும் சுமோல பெரிய கைங்க தானே, எங்கேயாவது நாங்க சுமோல பெரிய கையை அதனால யாராவது குரங்குங்களா இருந்தா வாங்க எங்க கூட போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி குரங்கு கூட போய் போட்டி போட்டு இருப்பீங்களா? கிடையாதுல்ல. அப்படி இருக்கக்குள்ள நாங்க மட்டும் எதுக்கு உங்களை மாதிரியான குரங்கு கிட்ட வந்து போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா பேசி விட்டு போக லைவ்ல இதையெல்லாம் சொல்லி இருப்பான். இதை கேட்டு இருக்கிற எல்லாரும் காண்டாகிறாங்க. ஆனா அப்போ நம்ம ரீகாவோட அப்பா இருக்கிறாருல, அவரு அந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப திமிரோட தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரே வாரம் கழிச்சு திருப்பியும் ஒரு ரீமேட்ச் வச்சுக்கலாம், அந்த மேட்ச்ல முடிஞ்சா ஜெயிச்சுக்கங்கடான்னு சொல்லும் போது பெருசா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இல்ல. நாங்க எதுக்கு ஒரு வாரம் இங்க இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இருந்தாலும் அந்த டீமோட கேப்டன் சரி இந்த குரங்குகளை எல்லாம் நாங்க அசிங்கப்படுத்தும் போது இந்த குரங்குல ஏதோ ஒரு குரங்குக்கு புத்தி இருந்து வந்து எங்களையே ஒரு ரிவெஞ்ச் மேட்சுக்காக சேலஞ்ச் பண்ணியிருந்திருக்கு அப்படின்னா அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா கண்டிப்பா இதே மாதிரி நீ எழுத்து திருப்பி வந்து பேச முடியாத அளவுக்கு நாங்க ஒண்ணு பண்ணிட்டு போறோம்டா அப்படின்னு செம்ம கான்பிடன்ட்ல இருப்பானுங்க.
இறுதியாக இப்படிப்பட்ட பிளேயர்ஸை தோக்கடிக்கிறதுக்கு பிரிஞ்சு போன 5 பேர் திருப்பி அங்க ஒன்னு சேர்றாங்க. ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள். கோச் ரீகோ பிளஸ் அவங்க அப்பாவும் அங்கதான் இருக்க. இவங்க மட்டுமா இந்த 5 பேரை தோக்கடிச்சா இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. நம்ம குரோக்கோ அண்ட் ககாமி அவங்களும் வர மேட்ச் ஆடுறதுக்கு இவங்களே போதுமானது. ஆனா அடிஷனலா இன்னும் சில பேர் இருந்தா நல்லா இருக்குமேனு நம்ம கேப்டன் ஹியூகா, அந்த டாக்கோ பையன், அப்புறம் வக்காமுட்ஸ்னு சொல்லி இவங்க 3 பேரையும் டீம்ல எடுக்கிறாங்க. ஓவரா வாய் பேசணுங்களா வாயை கட்டி அனுப்பிடுறதுக்காக ஒரு கனவு டீமா நம்ம எல்லாரும் உருவெடுத்திருக்கோம்டான்னு அடுத்த ஒரு வாரத்துக்கு பசங்க எல்லாருமே அவங்களோட ஸ்கில்ஸை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆல்ரெடி பீக் லெவல்ல தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன தூசி தட்டி எழுப்புற மாதிரி அவங்களோட டீம் பல்ஸ் அப்படிங்கறத தூசி தட்டி எழுப்பியிருக்காங்க. சரிடா பசங்களா, நாளைக்கு மேட்ச்ல பார்ப்போம் வரட்டான்னு நம்ம ரீக்கோட அப்பா கிளம்ப பார்த்தா எங்கேயா போறேன்னு கேட்டதுக்கு அவனுங்க வந்துட்டு அன்னைக்கே கிளம்புறதா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு வாரம் அவனோட ஸ்டேவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண காரணத்துக்காக அவனுக்கு தங்கறக்கும் திங்கறக்கும் என் பாக்கெட்ல தான் கை வைக்கிறானுங்க, நான் தான் செலவு பண்ணி ஆகணும்னு சொல்லி சோகமா போறாரு. அவரு போயிட்டாரு. சரி இந்த குரோக்கோ பையன் எங்கடான்னு பார்த்தா குரோக்கும் அவரு கூட போயிருந்திருப்பான். அந்த ஜாபர் வாக் பசங்க அப்படியே ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருப்பானுங்க. நாளைக்கு மேட்ச் இருக்குன்னு தெரிஞ்சும் குரோக்கோ ரீக்கோட அப்பா கூட போயிருந்திருப்பான்ல, அங்க போயிட்டு அவனுங்கிட்ட கேள்வி கேட்பான். நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்களை குரங்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? அது மட்டும் இல்லாம சரி எங்க கேம் வந்து அவ்வளவு கேவலமா இருந்திருக்கலாம், ஆனா ஜஸ்ட் பிகாஸ் எங்க கேம் உங்களை விட பெட்டரா இல்லங்கிற ஒரே ரீசனுக்காக நாங்க கேமே ஆடக்கூடாது நீங்க சொல்றது, பாஸ்கெட் பாலே தொடக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருந்தது. அது உங்களுக்கே தோணலையான்னு கேட்டா அவன் கேப்டன் வந்துட்டு அப்படியே குரங்கோட வயிற்றுல ஒரு எத்து, உன்ன மாதிரியான குரங்கோட ஒப்பீனியன்ல எங்களுக்கு தேவையில்லடான்னு சொல்லும் போது மரியாதையை எங்க டீம்மேட் மேல இருந்து கையாடுறான்னு பசங்க எல்லாரும் அங்க வந்துடுறானுங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்னது டீம்மேட்னு சொன்னீங்களா, ஓ அப்படின்னா நாளைக்கு நீங்க தான் எங்க கூட ஆட போறீங்களோ, ரொம்ப அருமை. இதுக்கு முன்னாடி ஆடின குரங்குகளை கம்பேர் பண்ணும்போது நீங்க இன்னும் பெட்டரா வித்த காட்டுவீங்க நான் நம்புறேன்னு சொல்ல எல்லாருக்குமே சமகாண்டாகும். சண்டைக்கு இறங்கிடலாம் தான் பாப்பாங்க. இருந்தாலும் அக்காஷி தான் கமான் கைஸ், எப்பவும் சண்டைங்கிறது கோர்ட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், அதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அழகுன்ட்டு அங்க இருந்து போக உங்களால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு சொல்லி லொல்லு காமிச்சிட்டு இருப்பானுங்க நாக்க நீட்டி. அடுத்த நாள் மேட்சை பார்க்கறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. ஏன்னா மொத்த ஜப்பானுமே வந்து கலாய்க்கப்பட்ட மாதிரியான ஒரு தருணம். அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குற மாதிரியான இந்த ஒரு மேட்ச் ஜாபர் வாக் வெர்சஸ் வார்பால் ஸ்வாட்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோஸ்க்கு பேர் கொடுத்திருந்திருக்க ஓப்பனிங் பிளேயிங் 5ல ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள சேர்ந்த 5 பிளேயர்ஸும் அப்படியே உள்ள இறங்கி இருந்திருக்காங்க. பாலும் டாஸ் பண்ணப்படுது. முராசகி எடுத்து கொடுக்க நம்ம அக்காஷி ஈஸியா 2 பிளேயர்ஸ் வந்தாலும் அவங்க எல்லாரையும் தாண்டி நம்ம அவமனேக்கு ஏர்ல செட் பண்றான். அதை எடுத்து அவமனே அங்க ஒரு டங்க் அடிச்சு பாயிண்ட் எடுக்கிறான். பாயிண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம சும்மா இங்கிலீஷ்ல பீட்ரூட் எடுக்காதீங்கடா, எனக்கு ஒண்ணுமே புரியாது, கேம் பிளேல காட்டுங்கடான்னு சொல்லுவான் அவமனே. ஆப்போனன்ட் ஷூட் பண்ண போகும்போது அசால்ட்டா ரியோட்டா அதை தட்டி எடுக்க அவமனே கிட்ட பால் இருக்கும். அந்த மொட்டை நிக்கும் போது நீ மட்டும் தான் தெருவுல இறங்கி பாஸ்கெட் பால் கத்துக்கிட்டேன்னு நினைக்காதரான்னு சொல்லி அவனுக்கு புளிப்பு கட்டுற மாதிரி அவமனே அங்க ஃப்ரீ ஸ்டைல்ல ஆடி ஸ்கோர் பண்ணுவானா. கடுப்பான ஜாபர் வாக்கோட கேப்டன் கண்டிப்பா இன்னைக்கு அக்காஷியா நானே டைரக்டா ஃபேஸ் பண்றேன்ட்டு பாலை எடுத்துட்டு வந்தா. அக்காஷியா தாண்டி போறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான வேலையா இருக்காது. இருந்தாலும் அவன் ஒரு பாஸ் போட்டு அந்த மொட்டை ஸ்கோர் பண்ண போகும்போது முராசைக்கு உள்ள பூந்து தடுத்து விட பால் ஆப்போசிட்டோட எண்ட்ல போய் நம்ம மிடோரிமாவோட கையில நிக்க அங்கிருந்து எங்க ஷூட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கலாய்ச்சா. காலையிலேயே டிவி பார்த்துட்டேன், இன்னைக்கு என் ராசிக்கு யோகண்டா, என்னோட லக்கி ஐட்டமான டிவி ரிமோட்டையும் நான் கொண்டு வந்திருக்கேன்டான்னு அங்கிருந்து ஒரு ஷூட் மேக் பண்ணி அவன் பாயிண்டும் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 20-8ன்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் லீட்ல இருக்க. இருந்தாலும் இதை பார்த்து ரீக்கோவோட அப்பாவும் ஹாப்பி ஆகல. ஏன்னா நம்ம பசங்க பயங்கரமா டயர்ட் ஆகுறானுங்க. மோமோக்கும் அதே ஃபீலிங் தான். இவங்க 5 பேரு ஒன்னா ஆடி இவ்வளவு டயர்டாகி நான் பார்த்ததே இல்லையேன்னு யோசிச்சா. ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேம் தான் வேணும்னு நம்ம அவமனே எதிர்பார்ப்பானா. அதுவே அந்த ஜாபர் வாக் பசங்களும் கொஞ்சம் எதிர்பார்க்கல இவ்வளவு டேலண்டடா இருப்பானுங்கன்னு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் உனக்கு குரங்கு தான் நசுக்கி உட்கார வச்சிடறேன்னு. செகண்ட் குவார்டர் ஆரம்பிக்கும் போதே அதுல சில்வர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வேணும்னே பால் வந்ததுக்கு அப்புறம் அவமனேவை தான் தாண்டி போவாங்கிற மாதிரி 1-on-1 நின்னு உனக்கு எதிராக நிக்கிறேன்னு இல்ல, எனக்கு எதிராக எவன் வந்தாலும் நான் தாண்டி போவேன்டான்னு அவனையும் தாண்டி ஸ்கோர் பண்ண போக முராசகி தடுக்கிறான். ஆனா முராசகி கீழே தள்ளி அவன் பாயிண்ட் எடுக்கிறான். அக்காஷியோட பாலை பிளாக் பண்றது கிட்டத்தட்ட 4 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அப்படி எகிரி குச்சி பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுன்னு அந்த சில்வர் என்னென்னமோ விதையை காமிச்சுக்கிட்டு இருப்பானா. நம்ம ககாமி கூட என்னால அவ்வளவு தூரம் குதிக்க முடியாதுன்னு சொல்லி ஷாக் ஆகுறான். தொடர்ந்து சிங்கிள் ஆளா நின்று அந்த சில்வரே நம்ம மொத்த டீமையும் போட்டு நசுக்கி எடுத்து 24-33ன்னு சொல்லி 2வது குவார்டர்லயே லீட் எடுத்துட்டானுங்க. ஓகே, செகண்ட் குவார்டர்ல தான் அவனுங்க ட்ரூ கலர்ஸ் காமிச்சிருக்கானுங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அவனுங்க ஆடவே இல்லை. அவனுங்களை கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணணும், அதுக்கு கேம் பிளானா மாத்திரங்கும் போது முராசகில கான்ல இருப்பான். ஏன்னா அந்த சில்வர் முராசகி தாண்டி அங்க நிறைய ஸ்கோர் பண்ணியிருப்பானா. அந்த கடுப்பு கேம் பிளான்ல கொண்டு வந்த மாற்றங்கிறது மிடோரிமா அக்காஷி 2 பேரையும் வெளியே எடுத்துட்டு ககாமி அண்ட் குரோக்கோவை உள்ள இறக்கி இருந்திருக்காங்க.
இதை கேட்கும் போதே முராசகிக்கு இந்த ஐடியா பிடிக்கல. அப்படின்னா என்னால அந்த சில்வரை எதிர்க்க முடியாது, நீங்க ஏன் கேம் பிளான மாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு அகாஷி தான் முராசகிய காம் டவுன் பண்றான். இங்க பாரு, இது ஒரு டீம் ஸ்போர்ட், ஜெயிக்கணுங்கிறதையுமே டீமா தான் பண்ண முடியும்னு காம் டவுன் பண்றான். ஆரம்பிக்குது நம்ம குரோக்கு உள்ள இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் நேத்து உத வாங்கிட்டு போன அந்த குரங்குடா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. முராசகி அந்த சில்வர் மூவ் பண்ணாத மாதிரி அவனை பிளாக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அந்த சில்வருக்கெல்லாம் விஷயமே இல்ல. அசால்ட்டா முராசகி அப்படி ஒதுக்கிட்டு பாயிண்ட் எடுக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணா முராசகிக்கு பதிலா நம்ம ககாமி பையன் குதிச்சு அந்த பாலை தடுக்க பாப்பானா, ஆனா ககாமி உயரமா குதிக்கிறாங்கிறத நோட்டீஸ் பண்ணவன் சைடா திருப்பி ஸ்கோர் பண்ணிடலான்னு பார்த்தா இந்த முட்டா பையனால தடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நானும் வந்திருக்கேன்னு அவமனேவும் சைடு கேப்ல குதிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பாலை தட்டி விடுறானுங்க. அப்படி தட்டி விட்ட பால் வெளியே தான் போகுன்னு அந்த ஜாபர்வாக் பசங்க அசால்ட்டா இருந்தா குரோக்கோ பையன் உள்ள பூந்து ஒரு பாஸ் மேக் பண்றான். ரியோட்டா பையன் பால் எடுத்துட்டு போக அவமனேவும் கூடயே வருவான். ஒரு 2-on-2 நடக்க போற மாதிரி இருக்கும். 2-on-2 இல்லடா 3-on-3 நம்ம ககாமிக்கு அந்த பாஸ போட்டு ககாமி அங்க பாயிண்ட் எடுக்கிறானா, உடனே ககாமிக்கு அவமனேக்கும் சண்டை வந்துருது. டீமா ஆடுறது, ஆனா அதுக்கு ஏன் பால் நீ எடுத்துக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சண்டை போட்டுருப்பானுங்க. அந்த சில்வருங்கிறனோட பால தானே நம்ம ககாமியும் அவமனேவும் தடுத்துருப்பானுங்க ஒன்னா சேர்ந்து. அதனால பயங்கர கான்ல ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், நான் யாருன்னு ப்ரூவ் பண்றேன் பாருன்னு அடுத்த தடவை நின்னுகிட்டு இருக்க. அடுத்த தடவையுமே அவனை தடுக்கிறதுக்காக நம்ம முராசகி அண்ட் ககாமி 2 பேரும் ஒன்னா போட்டு இருந்திருப்பானுங்களா. இவன் கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து நான் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி முராசகி பயங்கரமா சலிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சில்வர் கையில பாலும் கிடைக்க அவனால 2 பேரையும் தாண்டி போக முடியல. அதனால வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அங்க பாஸ் கேட்பாங்க. ஆனா இந்த சில்வருமே டீம்மேட்ஸ்க்கு பாஸ் பண்ணி ஆடுற ஆள் கிடையாது போல. அதனால அவனே எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா உள்ள போந்து அவனே அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு, ஓ நீயும் என்ன மாதிரி தான் இருக்கிறியா, நைஸ், அதனால தான் அவனை ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணேன்னு அவனே பாலை எடுத்துட்டு போவான். ஆனா அவனை தடுக்கிறதுக்காகவும் ஆளுங்க வர, சே பாஸ் மேக் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு குரோக்கோட்ட கொடுக்கும் போது குரோக்கோ ரியோட்டாட்ட போடுறான். யாருமே இல்லாம ரியோட்டா அசால்ட் அங்க ஸ்கோர் பண்ண 36-40 சொல்லி இன்னும் ஒரு 4 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். பரவாயில்லையாட அவனே பாலெல்லாம் பாஸ் பண்றேன்னு அவனை பாராட்டிக்கிட்டு இருக்க. இங்க ரியோட்டா பையன் ஸ்கோர் பண்ணது நான் என்ன பாராட்டுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். செகண்ட் குவார்டரும் கம்ப்ளீட் ஆக அந்த சில்வர் சமகான்ல இருப்பானா, இருந்தாலும் அவங்க டீம் கேப்டன் தான் சும்மா இருறா சில்வர்னு அவனை அமைதிப்படுத்த. அப்ப இதை கவனிச்ச மிடோரிமா யோசிப்பான், என்னடா அந்த சில்வருங்கிறவன் அப்படி தாம் தூம்னு கத்திக்கிட்டு இருந்தான், அப்படிப்பட்ட ஒரு மலமாடையே ஒரே வார்த்தையில அமைதியாக்க வைக்கிறானா, அப்போ இவங்கிட்ட எவ்வளவு சரக்கு இருக்குன்னு யோசிக்க. 3வது குவார்டரும் ஸ்டார்ட் ஆக அந்த கேப்டன் கிட்ட பால் இருக்கும். அவன் ஒரு பாஸ் மேக் பண்ண ரியோட்டாவால அதை பார்த்துருக்க கூட முடியாது. சரி ஒரு தடவை தானே ஸ்கோர் பண்ணாங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ககாமி ஸ்கோர் பண்றதுக்காக குரோக்கோ வச்சு கொடுத்தா அதையுமே அந்த சில்வர் உள்ள போந்து தடுக்கிறான். மறுபடியும் அந்த சில்வர் ஸ்கோர் பண்ண நம்ம முராசகி தடுக்க ட்ரை பண்ணி கீழே வந்து அவனுக்கு அடிதான் பட்டது மிச்சம். என்னடா காட்டுத்தனமா ஆடுறானுங்களேன்னு நம்ம ஆளுங்களுக்கு லைட்டா பயம் வரும்போது அப்போ அந்த கேப்டன் சொல்லுவான், உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் சில்வரை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணா உங்களால நாங்க ஸ்கோர் பண்றதுல இருந்து தப்பிக்க முடியாது, சரி எங்களை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணா உங்களால சில்வரை தடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பா நீங்க தோக்குறத யாராலையும் தடுக்க முடியாதுடான்னு கிட்டத்தட்ட 19 பாயிண்ட் டிஃபரன்ஸ் அதிகமாக அதுக்கப்புறம் குரோக்கோவை வெளியில எடுத்துட்டு அகாஷியை இறக்குறாங்க. இருக்கிற எல்லாருமே இந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் எல்லாருமே ஜோன்ல என்டர் ஆகிற அளவுக்கு கேப்பபிளான ஆளுங்க தான். ஆனா போய் அவனுங்களை ஜோன்ல என்டர் பண்றதுங்கிறது சரியான விஷயம் கிடையாதுன்னு தான் அவங்க அதை தள்ளி போட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அகாஷியை உள்ள இறக்குனதுக்கான காரணம் அவன் தன்னோட ரகுசான் டீம் இருக்குதுல அதுல எப்படி எல்லா பிளேயர்ஸையும் ஜோன் கொண்டு வந்தான் அந்த மாதிரி ஆகிறதுக்கான அது கிடையாது, வேற ஒரு பிளான் வச்சிருந்திருக்கான். அந்த பிளான் என்னன்னா அந்த சில்வர் பையனை தடுக்கிறதுக்காக அவமனே அண்ட் ரியோட்டா அவங்க 2 பேருமே ஒன்னா விளையாட போறானுங்க. இன்னும் சொல்ல போனா அவமனேயோட ஸ்டைல ரியோட்டா இங்க அவமனே கூடவே இருந்து காப்பி பண்ண போறான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப ஈஸியாவே அந்த சில்வரை தடுக்கிறாங்க. அவன் இருந்து பாலையும் தட்டி விட அக்காஷி கிட்ட தான் பால் இருக்கும். ரியோட்டாக்கு அவன் திருப்பி பாஸ் பண்ணும்போது அப்ப ரியோட்டா அங்க அக்காஷியோட ஆங்கிள் பிரேக்கை யூஸ் பண்ணி அவமனேக்கு பாஸ் பண்ண அவமனே பாலை எரிஞ்சு அந்த இடத்துல பாயிண்ட் எடுக்கிறான். என்னடா ஷூட்டுதுங்கிற மாதிரி தான் அவனுங்களே பாக்குறானுங்க. ரியோட்டா அவமனே இவங்க 2 பேரும் ஒன்னா ஆடுறத பார்த்தா மோமோக்கு பயங்கர ஹாப்பி, அவங்க சின்ன வயசுல வாழ்ந்த மாதிரியே இருக்கிறானுங்க அப்படின்னு நினைக்க. ஜாபர்வாக்கோட கேப்டனும் பரவாயில்ல எதிர்பார்த்ததோட தரமசாலியா தான் இருக்கிறானுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு இருப்பான். அங்க டிஃபென்ஸுக்கு முராசகி மட்டும்தான் தனியா இருக்க. ஆகையால் 2 பிளேயர்ஸ் ரொம்ப ஈஸியாவே அங்க மாறி மாறி 2 ஸ்கோர் பண்ணிடுவானுங்க. இதை கவனிச்ச ரியோட்டாவும் சரி இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சில்வரை நானே டீல் பண்ணிக்கிறேன், அவமனே நீ போய் அங்க கொஞ்சம் டிஃபென்ஸ் பாக்குறியான்னு அனுப்பிச்சுட்டுருவான். தனியா என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியாடான்னு அந்த சில்வர் கேட்கும் போது அதனால தான் அவனை அனுப்பிச்சு விட்டேன்ட்டு அவனை வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பானா. இவனை இந்த கேள்வி நம்ம மோமோக்கு இருக்கும்போது அப்போ நம்ம ரீக்கோட அப்பா சொல்றாரு, உண்மையா சொல்ல போனா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, முராசகி ஒருத்தன் தான் டிஃபென்ஸ்க்கு இருக்கிறான், சோ அவன் வந்து 2 பேரை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் அவமனேவே அனுப்பி விட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சில்வரை எதிர்க்கிறதுங்கிறது அவமனேயோட ஸ்டாமினாவையும் குறைக்கும். அதனால அவமனேயோட ஸ்டாமினாவை கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிறதுக்காக
தன்னோட மொத்த ஸ்டாமினாவுமே ட்ரெயின் ஆனாலும் பரவாயில்ல, நானே இந்த சில்வரை என்னால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவன் ஐடியாவாக இருக்கும். அந்த சில்வர் ஸ்கோர் பண்ண போக அந்த பாலை தடுத்து எடுத்துட்டு போனவனும் நேராக நம்ம ரியோட்டா பாயிண்ட் எடுக்க வந்தா மறுபடியும் அந்த சில்வர் ரியோட்டாவையும் தருகிறதுக்காக வரானா. அண்ட் அப்போ ரியோட்டா அங்கே ஒரு ஜம்பை போட அவன் மேட்சுக்கு வரக்கு முன்னாடி நம்ம கசாமா சீனியர் கிட்ட ஃபோன் பேசியிருந்திருப்பான் போல. அப்போ சீனியர்ஸ்க்காக ஜெயிச்சிடுற அப்படின்னு கசாமா சீனியர் சொல்லியிருந்திருப்பாரு. அதை ஞாபகப்படுத்தின ரியோட்டாவும் கண்டிப்பா பண்ண ஜோனுக்குள்ள என்டர் ஆகுறான். பிளஸ் ரியோட்டா ஜோன்ல என்டர் ஆயிட்டானா இருக்கிற எல்லாத்தோட மூவையும் பயன்படுத்துவான். இப்போ இந்த கோர்ட்ல அவனை ஒத்தையா தடுக்கிறதுக்கு எவனுமே இல்ல. சும்மா மின்னல் வேகத்துல பாயிண்ட் ஸ்கோர் பண்றது, தடுக்கிறது, பால ஸ்டீல் பண்றதுன்னு சொல்லி இருக்கிற எல்லா வேலையும் அவனே சோலோவா பார்த்துட்டு இருக்கும் போது ஆப்போனன்ஸும் அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க ரொம்ப நேரம் ரியோட்டாவால தாக்கு பிடிக்க முடியல. அப்படி அந்த இடத்துல நகர முடியாம கீழே விழுந்துடுறான். ஓகே, ரியோட்டா அவன் லிமிட்டை ரீச் பண்ணிட்டான்னு ரியோட்டாவை வெளியில உட்கார வச்சு மிடோரிமாவை உள்ள இறக்குறாங்க. இப்போ நம்ம அக்காஷி கையில பால் இருக்க அக்காஷியை தடுக்கிறதுக்காக அந்த ஆப்போனன்ட்டோட கேப்டன் வந்தாலும் அக்காஷியோட பர்சனாலிட்டி மாறி இருந்திருக்கு. சாஃப்டா இருந்தாலும் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு பாசிங் அண்ட் அசிஸ்ட மட்டுமே ப்ரியாரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அக்காஷி அந்த இடத்துல பிளேயர்ஸை பிரேக் பண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் தேவையான பாசஸை மேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அக்காஷி தான் ஸ்கோர் பண்ண போறான். ஆனா சில்வர் உள்ள போந்து தடுக்க இருந்தாலும் பால் போகல. நம்ம பசங்கிட்ட தான் இருக்கு, அக்காஷிட்ட இருக்கு. மிடோரிமாக்கு போடலான்னா டபுள் டீம் பண்ணிருக்காங்க, மிடோரிமாவை பிளாக் பண்ணிட்டாங்க. இங்க போடுறான் மாமேன்னு ககாமி கேட்க ககாமி கிட்ட சில்வர் வரும்போது திருப்பியும் அக்காஷிக்கு போடுறான். அக்காஷிக்கிட்டே அந்த சில்வர் வர முராசகி கிட்ட பாஸ் பண்ணா அவன் ஸ்கோர் பண்றதை எவனாலையும் தடுக்க முடியல. இருந்தாலும் நம்ம ஆளுங்களுக்கு கீப் அப் பண்ணி ஆப்போனன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. 62-72 சொல்லி ஜாபர் வாக் அங்க 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல லீடிங்ல இருக்க. இப்போதைக்கு மிடோரிமா வெளியில இருந்து ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் எடுக்காத மாதிரி 2 பேரை வச்சு நம்ம மிடோரிமாவை டார்கெட் பண்றாங்க. ஆனா ஆப்போனன்ஸுக்கு அந்த சில்வருங்கிறவன் தான் ஒரு பெரிய அசட். லக்கிலி நம்ம அக்காஷி ஆப்போனன்ட்டோட கேப்டன் சில்வருக்கு பெருசா எந்த ஒரு பாஸும் போகாதபடி தடுத்துக்கிறான். அது வரைக்கும் ஓகே தான். ஆனா கேம் எங்கும் நகராது, நம்ம 2 பேரும் நம்ம 2 டீமும் ஒரே ஈக்குவலா இருக்கிறங்காட்டி இப்படியே போச்சுன்னா தோக்க தான் செய்வோம்னு சொல்ல. ஆனா அதுக்கு அக்காஷி அந்த மாதிரிலாம் இல்ல, நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, மிடோரிமாவை தடுக்கிற அந்த 2 பசங்களை நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும், இருந்தாலும் அது ஒரு சின்ன கேம்பிள் மாதிரி தான் சொல்ல. அதுக்கு மிடோரிமா கேம்பிள்ங்கிற மாதிரி சீப்பான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காத, இன்னைக்கு என்னோட லக்கி டே, ஒரு ஹியூமனோட லிமிட் என்னவோ அது வரைக்கும் என்னால எப்பவும் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியும்னு சொல்லுவான். வேற எதுவும் கிடையாது. எப்படி நம்ம ஷுட்டோகு பசங்க ரகுசான எதிர்க்கும் போது மிடோரிமாக்கு ஏர்ல பால செட் பண்ணி கொடுத்து ஸ்கோர் பண்ண வச்சானோ டாக்கோ, அதே மாதிரி இங்க பண்ண போறாங்க. அப்ப மிடோரிமா யோசிப்பான், இது வரைக்கும் நான் என்னைக்குமே டாக்கோவோட ஒரு பாசஸ கூட டவுட் பண்ணதே கிடையாது. ஆனா டாக்கோவுக்கு முன்னாடில இருந்தே ஒருத்தனோட பாசஸ நான் என்னைக்கும் சந்தேகப்பட்டது இல்லைன்னா அது உன்னோடது தானே சொல்ல அக்காஷி அங்க கரெக்டா வச்சு கொடுக்குறான். அங்க ஸ்கோரும் பண்றாங்க. அப்ப சில்வர் ஸ்கோர் பண்ண போகும்போது நம்ம ககாமி தடுக்க பார்ப்போம். பட் அப்பயும் அது உள்ள போயிருமா, தடுத்துட்டேன்னு நினைச்சா நான் உள்ள போயிருச்சேன்னு ககாமி ஃபீல் பண்ணும்போது பின்னாடி வந்த மிடோரிமா அது வெறும் ஃப்ளூக்கு தான், அதனால ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காம அடுத்த பால தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லுவானா. தோடா மிடோரிமாவா என்கிட்ட 4 வார்த்தை நல்லா பேசிட்டு போறதுன்னு நம்ம ககாமிக்கு ஆச்சரியமா இருக்கும். அண்ட் மிடோரிமா கிட்ட இன்னொரு கான்பிடன்ஸும், ஆப்போனன்ஸ் 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாங்கன்னா நம்ம 3 பண்ணுவோம்டா அப்படிங்கிற கான்பிடன்ஸ். அக்காஷி பாலை எடுத்துட்டு ஸ்கோர் பண்ற மாதிரி தெரிய எல்லாரும் அக்காஷியை டார்கெட் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற மிடோரிமாக்கு பாஸ் பண்ணி ஆளே இல்லாம 3 பாயிண்ட் எடுக்கிறான். 71-74 சொல்லி இன்னும் 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஹீரோஸ் கம்மியா இருக்க. ஆனா அப்போ ஆப்போனன்ட்டோட கேப்டன் ஓகே நீங்க ரொம்ப சூப்பரா ஆடுற ஒருத்தங்க தான், ஆனா அக்காஷி பையில உன்னால மட்டும்தான் அடுத்தவங்களோட மூவ்ஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு நினைக்காதானு அந்த பையனை என்னன்னா பாலை எடுத்துட்டு வந்து இருக்கிற எல்லாரோட மூவையும் ப்ரிடிக்ட் பண்ணி அசால்ட்டா அவன் டீம்மேட்ஸுக்கு ஸ்கோர் பண்றதுக்காக பாசஸ் மேக் பண்றான். இதோட அவன் என்ன உன்ன மாதிரியே இருக்கிறான்னு அவன் சொல்லும் போது இல்ல அவன் என்னை விட பெட்டரா இருக்கிறான்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம அக்காஷியால ஒரே ஒரு பிளேயரை எதிர்க்கும் போது மட்டும்தான் அவனால அவங்க என்ன மூவ் பண்ண போறாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த ஆப்போனன்ட்டோட கேப்டன் இருக்கிற மொத்த பேர் டீமே அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு யோசிக்கிறான். மறுபடியும் அக்காஷி அந்த ஆப்போனன்ட்டோட கேப்டனை எழுத்து நிக்க ஒரு தடவை தவறு இருந்திருக்கலாம், இன்னொரு தடவை தவற விட மாட்டேன்டான்னு அக்காஷி பயங்கர டிட்டர்மைண்டா இருக்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அவமேனேக்கும் பாஸும் மேக் பண்றான். ஆனா அவமேனே ஸ்கோர் பண்றதுக்கு முன்னாடி ஆப்போனன்ட்டோட கேப்டன் தடுத்து விட தடுத்த பால ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போய் அந்த ஆள் ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா அக்காஷி விடல. தடுக்க வந்தா தடுத்துருவியாடான்னு அக்காஷியும் தாண்டி அவன் ஸ்கோர் பண்ண போகும்போது ககாமியும் பிளாக் பண்றதுக்கு வரான். இருந்தாலும் அது வேலைக்கு ஆகல, ஒரு ஃபவுலோட போய் முடியுது. என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்ப முராசகி ஓகே இப்போ நீங்க எல்லாரும் ஸ்கோர் பண்றதுக்காக அட்டாக் பண்ணிட்டீங்க, நான் இனிமேல் அட்டாக் பண்றேன், எனக்கு பாஸ் பண்றீங்களான்னு கேட்டதுக்கு ஆனா உன்னால சில்வரை தனியா எதிர்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்களா. தனியா எதிர்க்கிறது கஷ்டம் தான், பட் இந்த ஆப்போனன்ட்டோட கேப்டன் ஈஸியா இங்க எல்லாரையும் தாண்டி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் பால கஷ்டமா எடுத்துட்டு போய் அந்த சில்வரை தாண்டி ஸ்கோர் பண்றேன்னு சொல்லியிருப்பான்.
முராசகி ஒன்னும் ஜோக்லாம் பண்ணல. அங்க போய் நம்ம மோமோவோட ஹேர் பேண்ட் ஒன்று வாங்கி மாட்டிக்கிட்டு கமான் எனக்கு இப்ப கொஞ்ச நாளா தான் பாஸ்கெட் பால் ஆடுறதே பயங்கர ஜாலியா இருக்குதுன்னு சொல்லி அந்த சில்வருக்கு எதிராக ஆடும்போது என்னதான் அந்த சில்வருக்கு எதிராக நம்ம முராசகி முரடு பிடிச்சாலுமே இருந்தாலும் அந்த சில்வர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஒன்ஸ் நம்ம சேரின் பசங்க கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் முராசகியோட முழு ஸ்ட்ரென்த் அவன் சோம்பேறித்தனமா இல்லாம ஃபுல் ஸ்ட்ரென்த்தை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு நம்ம முராசகியோட கேப்டன் யோசனோட கேப்டன் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. ரொம்ப நாள் கழிச்சு பிராக்டிஸ் வந்திருப்பானோ உடம்பே வளையாதவனுக்கு. அன்னைக்கு கூட கேப்டன் சொல்லியிருந்திருப்பாரு கண்டிப்பா பாரு உன்னை விட உயரமா பலசாலியா இருக்கிற எவனோ ஒருத்த வரப்போறான், அன்னைக்கு உனக்கு இந்த திறமை எல்லாம் தேவைப்படும்னு. அந்த நாள் இந்த நாள் தான் சொல்லி முராசகி பயங்கர ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போட்டி போடுறான். டிஃபென்ஸ்லயும் சரி அஃபென்ஸ்லயும் சரி முராசகி கொஞ்சம் கூட ஹோல் பேக் பண்ணாம அந்த சில்வருக்கு எதிராக அவன் பாடியை மொத்தமா யூஸ் பண்ணிட்டு இருப்பானா. அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே முராசகி அவன் ஏஜ்ல இருக்கிற பசங்களை கம்பேர் பண்ணும்போது அவனோட பிசிக்ங்கிறது பயங்கர பெருசா இருக்கு. கூட விளையாடுற யாரையுமே காயப்படுத்திட கூடாதுன்னு சொல்லி தான் அவன் இது வரைக்குமே தன்னோட உண்மையான பொட்டன்ஷியலை சப்ரஸ் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஆனா இப்ப தனக்கு சரிசமமா இவ்வளவு பெருசா இருக்கிற ஒருத்தன் கூட மோதும் போதுதான் அவனோட மொத்த புஜ பலத்தையும் அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற முராசகி அங்க ஸ்கோர் பண்ண அவனை தடுக்க போயிட்டு பொத்துன்னு அவன் மேலேயே விழுந்து முராசகியோட கையை பிராக்சர் பண்ணி விட்டுருவானுங்க. கையே அங்க பிராக்சர் ஆயிருக்கும், இருந்தாலும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சும்மா ஓரமா போய் உட்காரியா நாங்க ஆடுறோன்ட்டு அப்புறம் குரோக்கோவை உள்ள இறக்குறாங்க. எப்படியும் நம்ம தான் ஜெயிப்போன்னு இருக்கும்போது அப்போ நம்ம அவமனே ஜோன்ல என்டர் ஆகுறான். இருந்துக்கோ நான் சில்வருக்கு பாஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சில்வர் கிட்ட பால் போனா சில்வரை தடுக்கிறதுக்காக நம்ம ககாமி பையன் வரான். அவங்க கிட்ட இருந்து பாலை தட்டி எடுத்துட்டு போகும்போது அக்காஷி சும்மா எங்கேயோ பாலை வீசுற மாதிரி இருக்குமா. வீசல தம்பி, எங்க கிட்ட ஃபேண்டம் 6th மெம்பர் ஒருத்தர் இருக்கிறான்னு அவுட் ஆஃப் நோவர் நம்ம குரோக்கோ பையன் உள்ள பூந்து அந்த பாலை செட் பண்ணி கொடுக்க அவமனே தான் ஷூட் பண்ண போறான். ஆனா பாஸ்கெட்டை கம்ப்ளீட்டாவே அந்த சில்வர் மறைச்சுக்க வேணாம், நான் எங்க இருந்த வேணாலும் ஷூட் பண்ண வேண்டான்னு கீழே விழுக போனவன் அப்படியே பின்னாடியில இருந்து ஒரு ஷூட் எடுத்து அங்க பாயிண்ட மேக் பண்றான். இன்னொரு வாய்ப்பு நம்ம குரோக்கோக்கும் கிடைக்க அவனும் ஒரு ஷூட் மேக் பண்றான். இது எப்படா பண்ணான்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் புரியாம இருக்க அவ்வளவு நேரம் ஒரு ஸ்ட்ரீட் பாஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி ஆடிட்டு இருந்த அந்த ஆப்போனண்டோட கேப்டன் கொஞ்சம் சீரியஸா அங்க பயங்கர ஃபார்மோட ஒரு மூவ் அவனு மேக் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறான். அதை பார்க்கும்போது பசங்களுக்கும் புரிய வருது. மிடோரிமாவும் எக்ஸ்பிளைன் பண்றான். இவ்வளவு நேரமா அந்த ஆப்போனண்டோட கேப்டன் பயங்கர பிளாஷியான சில மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரீட் பால் ஸ்டைல்ல பண்ணிட்டு இருந்தான்ல, அது ஆப்போனன்ட்ஸை நக்கல் பண்றதுக்காக உப்பா அவன் காமிச்ச இந்த ஆட்டம் தான் இப்படிதான் பாஸ்கெட் பால்ங்கிறது ஆடணும்னு சொல்லி ட்ரெடிஷனலா ஒரு ரூட் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கான். ஸ்கோர் பண்றதை தாண்டி எந்த விதமான அன்னெசரி மூவ்மெண்ட்ஸும் பண்ணாம. ஆனா அதுக்கு அவன் எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், ஆனா அவன் பேசுற வாய்க்கெல்லாம் அவன் ஜெயிக்கவே கூடாதுன்னு சொல்லுவான். இன்னும் ஒரு நிமிஷம் தான் மிச்சம் இருக்கும். இருக்கிற எல்லாரும் மாறி மாறி அங்க ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பானுங்களா. ஆனா அப்படியே நேரம் போக போக ஒரு 30 செகண்ட்ஸ் பாக்கி இருக்கும். இன்னும் 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருப்பாங்க. நம்ம அக்காஷிக்கு அவ்வளவுதான் முடிஞ்சுப்போ நம்ம தூக்க போறோமா அப்படிங்கிற ஒரு தாட் அவனோட ஈகோ சைடு வந்து பேச ஆரம்பிக்கும். அப்பதான் ஒருவேளை நம்மளோட இந்த எம்பரர் ஐ அப்படிங்கிற இந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி லைக் ஆப்போனன்ட்ஸோட மூவை கால்குலேட் பண்றான்ல, இது ஒரு இன்கம்ப்ளீட்டான மூவா இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியா இருக்கிறங்காட்டி இது நடக்குதோ. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஒரே பீஸா ஒன்னா இருந்தோம்னா மேபி இதோட கம்ப்ளீட் ஃபார்முக்கு கொண்டு வர முடியுமோன்னு நினைக்க. ஆனா அதே மாதிரி அக்காஷி அவனோட எம்பரர் ஐயோட கம்ப்ளீட் ஃபார்முக்கு கொண்டு வரான். எப்படி ஆப்போனன்ட்ஸோட கேப்டன் எல்லாத்தோட மூவையும் ப்ரெடிக்ட் பண்ணுவானோ அதே மாதிரி நம்ம அக்காஷியும் பண்ண அவங்ககிட்ட இருந்து பாலையும் பிடுங்குறான். மிடோரிமாட்ட போட்டா மிடோரிமா ஒரு 3 பாயிண்டர் எடுக்கிறான். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ். நேரமும் கம்மியா இருக்க கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டேன்னு ஆப்போனன்ட் கேப்டன் பயங்கர ஸ்டபானா இருக்கும்போது ஆனா அக்காஷி கண்ணில இருந்து தப்பிச்சிருக்கலாம். பட் குரோக்கோ அதை ஸ்டீல் பண்ணி எடுத்துட்டு போறான். குரோக்கோ தடுக்கிறதுக்காக ஆப்போனன்ட் கேப்டன் மறுபடியும் முயற்சி பண்ணனா என்ன தடுக்க தேவையில்லாம் முடிஞ்சா இவனுங்களை தடுத்துக்கிட்டான்னு அந்த பாலை பாஸ் பண்ணா நம்ம அவமனே அண்ட் ககாமி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல பசர் பீட்டரோட கேமை முடிக்கிறானுங்க. மேட்சையும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேட்ச்ல ஜெயிச்சுங்காட்டி ஒரு சின்ன செலிப்ரேஷன்லாம் வச்சிருந்திருப்பாங்களா. எல்லாமே நம்ம ரீகாவோட அப்பா செலவு தான். ஒன் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ககாமி நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் திருப்பி அமெரிக்கா போக போறதா இருக்கிறதாவும் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அலெக்ஸ் ஆர்டோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல, அது நம்ம ககாமிய ஏதோ ஒரு நல்ல சிறந்த ஸ்கூல்ல போட்டு அவனை ஒரு NBA பிளேயர் ஆகிறதுக்காக ட்ரெயின் பண்ண போறாங்களாமா. சோ ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படிங்கறது தான் ககாமியோட ஆரம்பத்துல இருந்தே அவனோட ஆசையே. இதை சொல்லிட்டு சாரி கைஸ் உங்களை எல்லாம் நான் விட்டு போக வேண்டியதா இருக்குன்னு மன்னிப்பு கேட்கும் போது இருக்கிற எல்லாரும் திட்டுறாங்க. என்னடே உன்னோட ட்ரீமே அதுதான் அப்படின்னா அதுக்கு கூட எங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கிறேன், நாங்களாம் சப்போர்ட் பண்ணுவோம்டான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள சேர்ந்த பசங்களும் நீ ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆக போறங்கிறங்காட்டி நாங்க ஒன்னும் உன்னோட மொக்கன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அக்காஷி ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நாகரிகமா பேசுறது மட்டும் இல்லாம சரி ஒரு சின்ன கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது. ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிளான நாங்களும் சரி நான நீங்களும் ஏன் இந்த இடத்துல
இடையில ஒரு சின்ன மேட்ச் ஒன்று ஆடக்கூடாதுன்ட்டு ரிசல்ட் என்னவா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அங்க ஒரு மேட்ச் ஆடி இருந்திருக்க கட் பண்ணா நம்ம ககாமி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான். இருக்கிற எல்லாரும் அவனை வழி அனுப்பி வைக்க குரோக்கும் ஒரு ஹேண்ட் ஷேக்கோட ககாமியா அங்கிருந்து வழி அனுப்பி வைக்கும் போது செக்இன் பண்றதுக்காக வெளியில நின்னுகிட்டு இருப்பானா. லைன் பயங்கர பெருசா இருக்கும். சரி பாட்டி கேப்போன்னு நின்னுகிட்டு இருக்கும் போதுதான் குரோக்கோட கைய ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பான்ல, அந்த கை அவ்வளவு குட்டியா இருந்திருக்கு. ஒரு பாஸ்கெட் பால் ஆடுற பிளேயரோட கைங்கிறது அவ்வளவு குட்டியாவா? ஆனா அந்த குட்டியான கை தான் இது வரைக்கும் எல்லா விதமான பாசஸையும் மேக் பண்ணி இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணவன் நேரா குரோக்கோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போயிட்டு, இங்க பாரு நான் கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிருவேன் தான், ஆனா அதுக்குன்னு நம்பர் 1 பிளேயர் ஆயிருவேன் அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காத. நீ பார்த்தீங்களா இந்த ஜேபர்வாக் பசங்க எந்த அளவுக்கு இருந்தானுங்கன்னு, அதே மாதிரிதான் அங்கேயே இருப்பானுங்க. இப்ப நடந்த இந்த மேட்ச்ல கூட ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் அவனுங்க இல்லைன்னா கண்டிப்பா என்னால ஜெயிச்சிருக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நான் இவ்வளவு தூரம் வரக்கு என்னோட ஒரு ஷேடோவா இருந்த நீ தான் காரணம். நீ இல்லாம நான் இன்னும் எவ்வளவு தடைகளை தாண்டி வரது ரொம்பவே கடினமா இருக்க போதுங்கும் போது நம்ம குரோக்கோக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, கமான் நான் என்னைக்கும் உன்னோட ஒரு ஷேடோவா இருந்துகிட்டே இருப்பேன், ஆனா எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீ தாண்டி வருவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கும் போது உள்ள வந்து வழி அனுப்பி வைக்கலினாலும் நம்ம ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் வெளியில உட்காந்து ஃபிளைட் பறந்து போறத பார்த்துட்டு இருக்கிறானுங்க. என்னடா பறந்து போயிட்டான் அப்படின்னா அவனை திருப்பி ஃபேஸ் பண்ண முடியாதோன்னு முராசக்கி நினைக்கும் போது அதுக்கு அவமேனே நீங்க எப்படின்னு தெரியல, ஆனா கண்டிப்பா நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஏன்னா அவனும் அமெரிக்கா போய் ஒரு NBA பிளேயர் ஆக போறானாமா. எப்படா இது என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு ரியோட்டா கேட்டா, இல்ல நானே இப்பதான் முடிவு பண்ணேன், நீ எப்படி அமெரிக்கா போறதுன்னு யோசிக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவே மிடோரிமா எப்படியும் நம்ம பாஸ்கெட் பால் ஆடிட்டே தான் இருக்க போறோம், அவன் அமெரிக்கால போய் ஆடுறான் அவ்வளவுதான் வித்தியாசம்னு சொல்ல, அதுக்கு அகாஷியும் எஸ் மிடோரிமா சொன்னது ரைட்டு தான், நம்ம எல்லாரும் கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாஸ்கெட் பால் ஆட தான் போறோம். ககாமி வேற இடத்துல ஆட போறான், ஆனா கடைசி வரைக்கும் பாஸ்கெட் பால் நாம ஆடுற வரைக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் திருப்பியும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரலான்னு சொல்ல அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. பிளஸ் குரோக்கோஸ் பாஸ்கெட் பால் இந்த பிரான்சைஸை கம்ப்ளீட்டா முடியுது. அவ்வளவுதான், இதான் கடைசி படம். எனிவேஸ் மக்களே, உங்களுக்கு இந்த சீரீஸை பத்தின தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. எனக்கும் சில தாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி இந்த சீரீஸை வந்து நான் ஸ்போர்ட்டுக்காகலாம் பார்க்கல. இன்னும் சொல்ல போனா மேக்சிமம் எனக்கு எல்லா மேட்சுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் த டாப் இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். இருந்தாலும் இந்த சீரீஸை நான் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு காரணம் இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் தான். ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிற அந்த கேரக்டரோட ஆர்க்க பத்தின கியூரியாசிட்டியில தான் நான் சீரீஸா பார்த்தேன். நீங்க உண்மையாலே இந்த ஸ்போர்ட் பிடிச்சி பார்த்தீங்களா, இல்ல கேரக்டர் பிடிச்சி பார்த்தீங்களா, இல்ல பிரதர் நீ போடுற அதனால சும்மா பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு உங்களோட இந்த சீரீஸ்ல இருக்கிற ஃபேவரட்டான கேரக்டர் என்னங்கிறதையும் சொல்லுங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டரும் ஃபேவரட் தான். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அக்காஷி பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டரை கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த சீரீஸை பத்தின ஒப்பீனியனையும் வேற ஏதாவது சீரீஸ் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. சரி, தேங்க்யூ.